ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அப்டேட்ஸ். ஆக்டர் நானிக்கு நெக்ஸ்ட் அவருக்கு வரப்போகிற மூவி தான் வந்து ஹிட் த தேர்ட் கேஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்தோட டீசர் கட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 1 minute 44 seconds. அந்த ஒரு டீசர் கட்டோட ரிவ்யூ ப்ளஸ் பிரேக் டவுன் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமான இன்னொரு விஷயம், ஆக்டர் நானி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு அவர் வந்து பிடிக்காதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்தேன்னு சொல்லி யாரும் நினச்சிட வேணாம். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு இந்த ஒரு டீசர் கட் பார்த்தோன்னே சொல்ல தோணுது வந்து ஆக்டர் நானியோட ஆக்டிங் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவரோட ஆக்டிங் வந்து அவர் ஃபுல் எஃபோர்ட் போட்டு இந்த ஒரு படத்துக்கு நடிச்சிருக்காருன்னு சொல்லி இந்த ஒரு டீசர் கட் பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. பட் அது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் ஃபீல் ஆயிருக்கு. அது என்னன்னு சொல்லி நான் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லும் போது நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாசிட்டிவாக எனக்கு இந்த ஒரு டீசர் கட்டில் பிடிச்சது வந்து லொக்கேஷன் ப்ளஸ் சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் இந்த ஒரு டீசர் கட் ப்ரெசென்ட் பண்ண விதம், அந்த எடிட்டிங் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவாக இந்த ஒரு படம் வந்து பேன் இண்டியாவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பேன் இண்டியான்னு சும்மா மட்டும் சொல்லாமல் இந்த ஒரு டீசர் கட் வந்து லான்ச் பண்ணும்போது எல்லா லாங்குவேஜிலும் ஒரே டைமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து எனக்கு இந்த ஒரு டீசர் கட் வந்து அமைஞ்சிருந்துச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நெகட்டிவாக எனக்கு இந்த ஒரு டீசர் கட் பார்த்தோன்னே தோணுது வந்துட்டு விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 2-3 இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் ரொம்பவே அடி வாங்குச்சு. மேபி இது வந்து ஒரு டீசர் கட்னால இந்த அளவுக்கு வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக படத்தில் இந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நெகட்டிவாக படத்தை தாண்டி இந்த ஒரு டீசர் கட்லேயே வந்துட்டு பிளட் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா வச்சுருக்காங்க. லைக் மார்க்கோ படத்தில் இருக்க மாதிரி கொஞ்சம் கொடூரமாக கொள்கிற மாதிரி வந்து சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பிளட் சீக்வன்ஸ்னால் பிளட் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நமக்கு ஃபீல் ஆகணும். பட் இந்த ஒரு டீசர் கட் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ பெயிண்ட் டப்பா வந்து தூக்கி போடுற மாதிரியும் பெயிண்ட் டப்பாவில் கையை நினச்சிட்டு வந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ படத்தில் வந்து இது கொஞ்சம் கரெக்ஷன் வந்து கரெக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பெரிய நெகட்டிவ், அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஆக்டர் நானியோட ஆக்டிங் வைஸ் அவரோட ஆக்டிங் வந்து அவரோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. பட் நம்ம இது வரைக்கும் ஆக்டர் நானியை வந்துட்டு ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஆக்டராக தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஃபீல் குட்டை தாண்டி ஒரு ஆக்ஷனும் வந்து பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஆக்ஷன். பட் இந்த ஒரு படம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மார்க்கோ படம் மாதிரி கொஞ்சம் கொடூரமான சீன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க இந்த ஒரு டீசர் கட்லேயே. அப்போ படத்தில் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பிளட் சீக்வன்ஸ், வைலன்ஸ் சீக்வன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி நமக்கு இந்த ஒரு டீசர் கட் வந்து ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே கேஸ், எனக்கு இந்த ஒரு டீசர் கட் பார்க்கும்போது இதெல்லாம் தான் தோணுச்சு. இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு தோணிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ஏதாவது விஷயம் வந்து சொல்லாமல் விட்டுருந்தாலும் அது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஓகே கேஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாட்டா, பை பை. ஃபர்ஸ்ட் டேவே உன்னை பார்க்கும்போது எனக்கு டவுட் வந்துச்சு, நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானா?